வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில் போர்த்துகேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஊருண்டி கோட்டை தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். ஹெமன் கீழ் கடற்கோட்டையுடன் வைத்து எண்ணத்தக்க இன்னும் ஒரு கோட்டையின் அழிந்த எச்சங்கள் ஊர்காவத்துறையில் காணப்படுகின்றது. இதனை ஊருண்டி துறைமுகம் என்று அழைக்கின்றனர். இந்த கோட்டையானது ஊர்காவத்துறையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. கடற்கோட்டைக்குள் துணையாக இது அமைந்திருக்கின்றது. யாழ்ப்பாண கடநீரேரிக்குள் பிரவேசிக்கின்ற கப்பல்களை இதிலிருந்து அவதானிக்க முடியும். கோட்டையானது தற்போது அழிவடைந்த நிலையில் காணப்படுகிறது. குறிப்பாக காலத்தால் அழிவடைந்த ஒரு கோட்டையாக கூட இந்த கோட்டை அமைய பெற்றிருக்கிறது. கோட்டையானது போர்த்துகேயரினால் கட்டப்பட்டுள்ளது. ஒல்லாந்தர் காலத்து கைவிடப்பட்டது, சிதைவடைந்துள்ளது. அந்த காலப்பகுதியில் கடற்கோட்டைக்கு தேவையான ஆயுதங்களை சேகரித்து வைக்கும் களஞ்சியமாக ஊருண்டி துறைமுக கோட்டை விளங்கியிருக்கிறது. ஊருண்டி கோட்டையானது பழங்கோட்டை என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறது. இந்த ஊருண்டி கோட்டையானது கட்டப்பட்டமைக்கான வரலாற்று விடயங்கள் காணப்படுகின்றது. ஆதிக்குடியேற்ற பகுதியான ஊருண்டி துறைமுகத்தை மையமாக கொண்டு இந்த பகுதி செம்மண் கலந்த பூமியாகவும் மக்கள் செறிந்து காணப்பட்டமையினாலும் இந்த கோட்டையினை போர்த்துகேயர் அமைத்துள்ளனர். இது பழங்கோட்டை என்ற பெயரிலும் சிதைந்த நிலையிலும் தற்போது காணப்படுகின்றது. நைனாதீவில் கிறிஸ்துக்கு பின் 1620க்கும் 1624க்கும் இடைப்பட்ட காலத்தில் நைனாதீவில் கட்டப்பட்ட நாகம்மை ஆலயத்தினை இடித்து அதன் கற்களை கொண்டு ஊர்காவத்துறை சங்குமால் அருகில் இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது. 1950ஆம் ஆண்டு காலத்தில் இந்த கோட்டையினுடைய கூரை நல்ல நிலையில் இருந்தது. இங்கு பிரபுக்கள் வாழும் மனை அல்லது காசில் என குறிப்பிடுவதும் தகுதியான ஒன்றாகும். குறிப்பாக யாழ் திருமறை கலாமன்றத்தினர் இந்த இடத்துல திருப்பாடுகளை காட்சியாக வடிவமைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த கல்வாரியை நினைவுபடுத்துவதாக இந்த இடம் காணப்படுவதன் ஊடாக அவர்கள் இந்த இடத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஜெருசலேம் கல்வாரி மலையினை ஒத்ததாக இந்த பகுதி அமைந்துள்ளமையினால் ஜேசுவின் பாடுகள் காட்சியினை யாழ்ப்பாண திருமறை கலாமன்றம் ஒரு காணொளியாக படமாக்கியுள்ளது. மிக பழமை வாய்ந்த ஊருண்டி கோட்டையினுடைய வரலாற்று தொடர்பில் இந்த ஒரு உலா நிகழ்ச்சியில் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சாகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ருஷியானி மனோரஞ்சன். நன்றி.